ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் ஆஃப் சிக்கிம் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஓரியன்டா என்னெல்லாம் சொல்லிட்டு ஃபாஸ்டா பார்த்தலாம். அதில் ஃபர்ஸ்ட் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டூ ஃபட். ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் ஆஃப் வந்து சிக்கிம். இப்போ நம்ம சிக்கிம் அப்படின்னு வந்தாவே ரெண்டு ட்ரைப் இம்பார்ட்டன்ட். அதில் ஃபர்ஸ்ட் ட்ரைப் பார்த்தோம்னா லெப்சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ட்ரைப் வந்து என்ன பூட்டியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா இதுக்கப்புறம் நிறைய டான்ஸ் பார்க்கும்போது இந்த மேஜரா வந்து இவங்க தான் வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இந்த டான்ஸ் வந்து என்னன்னா லெப்சா செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ். எந்த டைம் அப்படின்னா பாங் லப்சால் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும். அதுல வந்து லெப்சா ட்ரைப் செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ் தான் வந்து சூஃபாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாங் லெப்சால் ஃபெஸ்டிவலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம்ல ரொம்ப ஃபேமஸான மவுண்டைன் வந்துன்னா கஞ்சன் வந்துன்னா சுங்கா. ஸோ கஞ்சன் சுங்கா கண்டிப்பா நம்ம என்னன்னா ஜியோகிராஃபில வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். இந்த இதை என்ன பண்ற மாதிரி அதாவது ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி வந்துன்னா செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ் தான் வந்துன்னா சூஃபாட். இங்க சூ மீன்ஸ் வந்துன்னா ஸ்னோ கிளாட் மவுண்டைன் இருக்குல்ல, அந்த மவுண்டைன் தான் கஞ்சன் சுங்கா. ஃபாட் மீன்ஸ் வந்து ஒர்ஷிப். அப்ப என்னன்னா மவுண்டனை ஒர்ஷிப் பண்ற ஒரு டான்ஸ் தான் வந்து சூ ஃபாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா, இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டெங்டாங்கோ ரும்ஃபாட். ஸோ கண்டிப்பா நான் வந்து ப்ரொனன்சியேஷன் தப்பா தான் பண்றேன், பட் ஜஸ்ட் பார்டன் மீ. இந்த ஃபாட் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இதுக்கு என்னன்னா ஒர்ஷிப் அப்படின்னு ஒரு ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டான்ஸ் யாரு செலிப்ரேட் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெப்சா பீப்புள். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சிக்கிம் அப்படின்னு வந்தா ரெண்டே பீப்புள் வருவாங்க. ஒன்னு லெப்சா, இன்னொன்னு வந்து பூட்டியா. இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் பை வந்து லெப்சா பீப்புள் இன் வந்து சிக்கிம். இந்த டான்ஸ் எதுக்காக பண்றாங்கன்னா டு சேவ் த பீப்புள் ஃப்ரம் த ஆன்ஸ்லாட் ஆஃப் மைட்டி வந்து மவுண்டனியஸ் ரிவர். சிக்கிம் பார்ட் ஆஃப் வந்து என்னன்னா ஹிமாலயஸ். அப்ப கண்டிப்பா வந்து நிறைய ஃபிளட் கிரியேட் பண்ற மவுண்டனியஸ் ரிவர் இருக்கும். அதுல இருந்து பீப்புள் வந்து சேவ் பண்றதுக்காக வழிபடுற ஒரு ஒர்ஷிப் ஆர் வந்து டான்ஸா வந்துன்னா டெங்டாங் ஹோ ரும் ஃபேட் அப்படின்னு வருது. இந்த இமேஜ் வந்து நீங்க வந்து ஞாபகத்தை வச்சுக்கலாம். ரைட்டா, ஓகே. அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா டெனாங் நேனா. ஸோ இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் பை வந்து பூட்டியா கம்யூனிட்டி. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் சிக்கிம்னா ரெண்டு கம்யூனிட்டி, ஒன்னு வந்து லெப்சா, இன்னொன்னு பூட்டியா. இப்போ பூட்டியா செலிப்ரேட் பண்ற டான்ஸா வந்து டெனாங் நேனா. இது எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்கன்னா டு பே ஹோமேஜ் டு வந்துன்னா பாசைன். அது யாருன்னா குரு வந்துன்னா ரிம்போச். ஸோ இவருக்கு இன்னொரு பேருமே இருக்கு, என்ன சொல்லுவாங்கன்னா பத்ம சம்பவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் சொல்றேன்னா சிக்கிம் அப்படின்னு வந்துட்டாவே வந்துன்னா கண்டிப்பா புத்திசம். ஸோ பத்மா சம்பவமே புத்திஸ்ட் நேம். ரைட்டா, ஸோ இந்த குரு ரிம்போச் இவர் என்ன மாஸ்டரின்னு வந்துன்னா தாந்திரிக் புத்திசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தாந்திரிக் அப்படின்னு வந்தாவே எது உள்ள வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வஜ்ரயான வந்து உள்ள வரும். ஸோ வஜ்ரயான புத்திசோட மாஸ்டர் தான் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த குரு ரிம்போச். அவங்கள வந்து என்ன அப்படின்னா செலிப்ரேட் பண்ற வந்து கம்யூனிட்டி தான் வந்து பூட்டியா கம்யூனிட்டி. அந்த டான்ஸுக்கு பேர் வந்துன்னா தினாங் நீனா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கெஹேட் டான்ஸ். இந்த டான்ஸ் எங்க செலிப்ரேட் பண்றாங்கன்னா மானஸ்ட்ரியில. அப்ப என்ன சொல்லலாம், சிக்கிம்ல இருக்க புத்திஸ்ட் மானஸ்ட்ரியில செலிப்ரேட் பண்ற டான்ஸா வந்துன்னா கெஹேட் டான்ஸ். என்ன கம்யூனிட்டி செலிப்ரேட் பண்றாங்கன்னா பூட்டியாஸ். நம்ம ஆல்ரெடி சிக்கிம் படிக்கும் போதே ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் சிக்கிம் அப்படின்னா ரெண்டு கம்யூனிட்டி, ஒன்னு வந்து லெப்சா, இன்னொன்னு வந்து பூட்டியா. அப்ப பூட்டியா செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து கெகே டான்ஸ். அது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மானஸ்ட்ரி நடக்குது. எதை வந்து வெல்கம் பண்றாங்கன்னா நியூ இயரை வெல்கம் பண்றது அண்ட் எவ்ரி இயர் நடக்கிறதா வந்து கெகே டான் இன் ஸ்டேட் ஆஃப் சிக்கிம். இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ரைட்டா, ஓகே. அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜோ மாலோக். இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் பை வந்து லெப்சா கம்யூனிட்டி. இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த லெப்சா கம்யூனிட்டி வந்து படி கல்டிவேட் பண்ணும்போது, சோவிங் பண்ணும்போது, ரியா பண்ணும்போது, அது மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணும்போது செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபோக் டான்ஸா வந்துன்னா சோ மாலோக் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ரைட்டா, ஓகே. அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லமா டான்ஸ். ஆக்சுவலி இது ரொம்ப வந்து யூனிக்கான டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் சிக்கிம். ஏன்னா இந்த டான்ஸ் வந்து மாஸ்க் டான்ஸ். ஆக்சுவலி நீங்க இமேஜ் பார்த்தாவே தெரியும், இது வந்து மாஸ்க் போட்டு தான் ஆடுறாங்க. ஆனா யார் ஆட முடியும் அப்படின்னா ஒன்லி புத்திஸ்ட் லமாஸ். லமாஸ் மீன்ஸ் மாங். மாங்கு மட்டும் ஆடக்கூடிய ஒரு டான்ஸா வந்து லமா டான்ஸ். அது எப்ப வந்து இந்த டான்ஸ் ஆடுவாங்கன்னா பாங் லாப்சோல் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்தோம். அந்த ஃபெஸ்டிவல்ல செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து லமா டான்ஸ். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து சிக்கிம். ரைட்டா, ஓகே. அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஜஸ்ட் ஒன்லைனர் டான்ஸ் ஆஃப் சிக்கிம் வந்து என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நமாத்தி அப்படின்னு இருக்குல்ல, இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் பை வந்து தமாய் கம்யூனிட்டி. அடுத்த டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா தாச்சி யங்கு. இது எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது நியூ ஹவுஸ் வந்து கங்கிரீட் பண்றாங்க, இல்ல நியூ மேரிட் கப்பலை வந்து பிளஸ் பண்றதுக்காக செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து தாச்சி யங்கு. யார் பண்றா அப்படின்னா பூட்டியா கம்யூனிட்டியை செலிப்ரேட் பண்றாங்க. நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது சிக்கிம் அப்படின்னு வந்தாவே ரெண்டே கம்யூனிட்டி தான். ஒன்னு வந்துன்னா லெப்சா அப்படின்னு வருவாங்க, இன்னொரு வந்துன்னா இந்த பூட்டியா அப்படின்னு வருவாங்க. ரைட்டா, ஜஸ்ட் வந்து ரொம்ப